டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் முதல் முறையாக காஷ்மீரைச் சேர்ந்த ஒருவரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது. நாட்டையே உலுக்கிய டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கை டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கு விசாரணையை தேசிய புலனாய்வு முகமை மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்கில் முதல் முறையாக காஷ்மீரைச் சேர்ந்த அமீர் ரஷீத் அலி என்பவரை தேசிய புலனாய்வு முகமை நேற்று கைது செய்தது. காஷ்மீரின் பாம்போர் மாவட்டத்தின் சம்போரா பகுதியைச் சேர்ந்த அமீர் குண்டுவெடிப்பிற்கு பயன்படுத்திய காரை வாங்கவும் சதித்திட்டத்தை நிறைவேற்றவும் உமர் நபிக்கு உதவியதாக கூறப்படுகிறது. மேலும் குண்டுவெடிப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட கார் அமீர் பெயரிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முதல் முறையாக உமர் நபியை தற்கொலைப்படை தீவிரவாதி என்று தேசிய புலனாய்வு முகமை குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே செங்கோட்டை அருகே குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் இருந்து 9 மில்லிமீட்டர் தோட்டாக்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சிறப்பு படைப்பிரிவினர் மட்டுமே பயன்படுத்தும் இந்த வகையான தோட்டாக்களை தனிநபர்கள் உரிய அனுமதி வாங்க வேண்டும். எனவே இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.